CSS யூஸ் பண்ணி ஒரு HTML எலமெண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சியை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒபாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்டு சிஎஸ்எஸில் 2 டைப் ஆஃப் ஒபாசிட்டி வந்து இருக்குது. ஒன்று, ஒரு எலமெண்ட்டுக்கான கலரை வந்து ஆட் பண்ணும்போது அந்த கலர்லேயே வந்து ஒபாசிட்டி ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தா டைரெக்டாக ஒபாசிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒபாசிட்டியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்டு நான் இங்கே இருக்க சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். அண்டு HTML ஃபைல் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே இந்த HTML எலமெண்ட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு H1 எலமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் CSS கோர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இருக்கட்டும். இதை இன்னொரு டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கிறேன். அண்டு ரெண்டுக்கும் கிளாஸ் நேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் டைட்டில் 1 அண்ட் இதுக்கு கிளாஸ் டைட்டில் 2. இப்போ நம்ம ப்ரௌசர் வந்துட்டு அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஸோ 2 டைம் வந்து CSS கோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ரௌசரில் அவைலபிளாக வந்து இருக்குது. இப்போ இதுக்கு நான் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டைட்டில் 1ங்கிற கிளாஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு கலர் வந்து ஆட் பண்ணுறேன். கலரில் RGB வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ 100, 150, 200. ஸோ இப்போ ப்ரௌசர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டுக்கு கலர் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டாவதாக இருக்கிற அந்த எலமெண்ட்டுக்கும் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு கலர் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ டைட்டில் 2 அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளேயும் நான் இந்த கலரை அப்படியே வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ 2 எலமெண்ட்டுக்கும் சேம் கலர் வந்து அப்ளை ஆகிருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கலரை ஆட் பண்ணும்போது அந்த கலர் கூடிய ஒபாசிட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ RGB வேல்யூ வந்து ஆட் பண்ணும்போது இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு A வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ RGBA அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல A அப்படிங்கிறது வந்து ஒபாசிட்டி அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதை ஆல்ஃபா சேனல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பட் ஆல்ஃபா சேனல் அப்படின்னு சொன்னாலும் இதுவும் ஒபாசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இங்கே A வந்து ஆட் பண்ணிட்டோன்னா இங்கே ப்ராக்கெட்ஸ்குள்ளே கடைசியாக அதுக்கான வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே கமா கொடுத்துட்டு ஒபாசிட்டிக்கான வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒபாசிட்டிக்கான ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா 0 to 1. ஸோ மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 1. பை டிஃபால்ட்டாக 1ங்கிற வேல்யூ தான் வந்து இருக்கும். ஸோ 0, 1 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மற்ற வேல்யூஸ் என்ன நம்ம கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டில் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். 0.1, 0.2, 0.3 அப்படின்னு பாயிண்ட்ஸில் தான் நம்மளால் வேல்யூ வந்து கொடுக்க முடியும். ஸோ இங்கே 1 வந்து கொடுக்குறேன். அண்டு பை டிஃபால்ட்டாக 1 தான் வந்து வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவுட்புட் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ விஷுவலாக எந்த சேஞ்சஸும் வந்து இல்லை. இதே நான் டிரான்ஸ்பேரன்சியை 0 வந்து பண்ணிடுறேன். 0 பண்ணிட்டோன்னா அந்த எலமெண்ட் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் வந்து ஆயிரும். ஸோ ஒபாசிட்டியை நம்ம 0 பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக அந்த எலமெண்ட்டை டிரான்ஸ்பேரண்ட்டாக வந்து மாற்றிடும். இப்போ வந்து நான் ஒபாசிட்டியோட வேல்யூவை 0.5 அப்படின்னு வந்து வைக்கிறேன். ஸோ சேம் கலர் வந்து இப்போ ஹாஃப் டிரான்ஸ்பேரண்ட்டாக அந்த ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகிருக்கு. அண்டு நம்ம இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது RGB வேல்யூ கூடயும் அந்த ஆல்ஃபா சேனல் ஆட் பண்ணி ஒபாசிட்டி வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி HSL யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அங்கேயும் ஒபாசிட்டி வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ கோடு வந்துட்டு HTML வந்து எடுத்துக்கிறேன். இந்த 2 எலமெண்ட்டையும் அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் நீங்கள் டைட்டில் 3 அண்டு 4 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 எலமெண்ட்டுக்கும் HSL யூஸ் பண்ணி அந்த ஒபாசிட்டி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ CSS வந்து எடுத்துக்கிறேன். இங்கே டாட் டைட்டில் 3 கலர் HSL வேல்யூ வந்து கொடுக்குறேன் 40 டிகிரி அண்ட் 25%, லைட்னஸ் வந்து 75% வந்து கொடுக்குறேன். ஸோ இது ஒரு கலர் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்கு. இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த கலர் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்கு. அண்ட் இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா டைட்டில் 4க்காகவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 எலமெண்ட்டுக்கும் சேம் கலர் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஒபாசிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா HSL பக்கத்தில் A வந்து கொடுத்து அந்த ஆல்ஃபா சேனலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ RGBக்கு கொடுத்த மாதிரியே ப்ராக்கெட்ஸ்குள்ளே கமா கொடுத்துட்டு கடைசியில் ஆல்ஃபா சேனலுக்கான வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 0.3 அப்படின்னு வந்து நான் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது சேம் கலர் 0.3 அளவுக்கு ஒபாசிட்டி வந்து டவுன் ஆகிருக்கு. அண்ட் இந்த மாதிரி நம்ம கலர் வேல்யூ வந்து கொடுக்கும்போது வெறும் டெக்ஸ்ட் கலர் கொடுக்கும்போது மட்டும் கிடையாது, பேக்ரவுண்ட் கலர் இல்லை வேறு எந்த இடத்துக்கு நம்ம கலர் அப்ளை பண்ண வேண்டியதாக இருந்தாலும்
அங்கேயும் நம்ம RGB கூடயும் HSL கூடயும் ஆல்ஃபா சேனலை ஆட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நம்ம டைரெக்டாக ஒரு கலர் நேம் வந்து மென்ஷன் பண்ணுறோம், இல்லைனா ஹெக்ஸாடெசிமல் கோட் யூஸ் பண்ணி கலர் கொடுக்குறோன்னா அந்த இடத்துல கலர் வேல்யூ கூட ஆல்ஃபா சேனலை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது. அப்போ ஒப்பாசிட்டியை நம்ம செப்பரேட்டாக வந்து ஆட் பண்ணணும். கலரே வந்து சேஞ்ச் பண்ணல அப்படின்னா கூட நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு ஒப்பாசிட்டி வந்து அப்ளை பண்ணணுன்னாலும் அதை வந்து நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா HTML ஃபைல் வந்து எடுத்துகிட்டு இந்த செட்டை நான் இன்னொரு டைம் வந்து டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டைட்டில் 5 அண்டு டைட்டில் 6 அப்படின்னு வந்து நான் செட் பண்ணுறேன். இப்போ CSS வந்து எடுத்துக்கலாம். இங்கே டைட்டில் 5 வந்து எடுத்துக்கிறேன். இந்த டைட்டில் 5க்கு கலர் வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஸோ எல்லோ கலர் பேக்ரவுண்டில் ரெட் கலர் டெக்ஸ்ட் வந்து இருக்குது. அண்டு சேம் ஸ்டைலில் டைட்டில் 6க்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு எலமெண்ட்டை வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கும்போது ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கேயும் வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே பார்த்த மாதிரி 0 to 1 தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது பாயிண்டில் நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே சேம் ஸ்டைலில் வந்து இருக்குது. இங்கே ஒப்பாசிட்டியை வந்து நான் 0.5 வந்து பண்ணுறேன். இப்போ அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர் எல்லாமே வந்து 0.5 ஒப்பாசிட்டிக்காக வந்து மாறி இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை ஆல்ஃபா சேனலுக்கும் தனியாக ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து கொண்டு வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம HSL கூடயோ இல்லை RGB கூடயோ வந்து ஆல்ஃபா சேனல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பேக்ரவுண்ட் கலருக்கு அப்ளை பண்ணோன்னா பேக்ரவுண்ட் கலரை மட்டும் டிரான்ஸ்பேரண்ட்டாக வந்து பண்ணும். இதே டெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணுறோன்னா அதை மட்டும் டிரான்ஸ்பேரண்ட் வந்து பண்ணும். இப்போ பார்டருக்காக கலர் வந்து ஆட் பண்ணுறோன்னா அந்த பார்டர் கலரை மட்டும் அது டிரான்ஸ்பேரண்ட் வந்து பண்ணும். இதுவே ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணோன்னா எங்கெங்கெல்லாம் அந்த கலர்ஸ் வந்து அந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை ஆகிருக்கோ அந்த எல்லா ஃபேக்டர்லேயுமே வந்து அதை டிரான்ஸ்பேரண்ட் வந்து பண்ணும். ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு பார்க்கும்போது நம்ம டெக்ஸ்ட் கலரை ஆட் பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் கலரை ஆட் பண்ணியிருக்கோம், ஒப்பாசிட்டி ப்ராப்பர்ட்டி ரெண்டையுமே வந்து டிரான்ஸ்பேரண்ட் வந்து பண்ணியிருக்கு. இதுவே இங்கே இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஆல்ஃபா சேனல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ரெட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ ரெட்டில் எந்த டிரான்ஸ்பேரன்சியுமே வந்து வரல. ஸோ சேம் ஸ்டைலில் இங்கே டைட்டில் 3க்கும் அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் க்ளீனாக வந்து தெரியும். ஸோ இங்கே கலரும் ஃபுல் கலராக இருக்குது, பேக்ரவுண்டும் ஃபுல் கலராக இருக்குது, எங்கேயுமே வந்து ஒப்பாசிட்டி அப்ளை ஆகலை. இங்கே நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஒப்பாசிட்டி அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஒப்பாசிட்டி அப்ளை ஆகிருக்கு. ஏன்னா அதை வந்து நம்ம கலர் வேல்யூவோட ஆல்ஃபா சேனலில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது டெக்ஸ்ட்டோட கலருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கும், பேக்ரவுண்டுக்கு அப்ளை ஆகிருக்காது. ஸோ பேக்ரவுண்டு வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக மாறாமல் இருக்குது. அப்போ ஒரு எலமெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் கலர் இருந்தாலும் அது டிரான்ஸ்பேரண்ட்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கும்போது டைரெக்டாக ஒப்பாசிட்டி அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதுவே ஒரு எலமெண்ட்டில் பர்டிகுலராக வந்து பார்டர்னால் அது மட்டும் டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும், இல்லை டெக்ஸ்ட்டோட கலர்னால் அது மட்டும் டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும்னு நினச்சோன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி அதுக்கு தான் வந்து நம்ம ஆல்ஃபா சேனல் கொடுத்து ஒப்பாசிட்டி வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் CSS கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு CSS பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.